ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்ல நல்லா கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னன்னா ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கங்க. 4 ப்ளவுஸ் இருக்கனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. நீங்களும் போட்டு போட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழக்கம் வந்துடும். இப்போ வந்து எல்லாமே கை ஸ்லீவுக்கு வந்து எல்லாமே மடிச்சு அடிச்சு எம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நார்மலுக்கும் ஃபுல் ஒயிட் ப்ளவுஸும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ப்ளவுஸ் அப்படியே வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரெடியில ஒரு மார்க்கு, 1/2 இன்ச் ஒரு மார்க்கு, இங்கேயும் ரெடியில ஒரு மார்க்கு, 1/2 இன்ச் மேலே ஒரு மார்க்கு, சைடில் வந்து ரெடியில ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் ஒரு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு அப்படி கேப் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, பாருங்க, இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணுறோம். அதில் இருக்கிறத அப்படியே ட்ரேஷர் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இப்போ தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் ஸ்லீவ் கட்டிங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸ்னா 1.25 இன்ச்சு வைங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரைஞ்சிக்கலாம். நம்ம ஸ்டைலில் போடலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்புறம் பிக்கோ வரைஞ்சிக்கோங்க. பாருங்க, புரியலைன்னா காட்டுறேன். பாருங்க, இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சோம்னா இப்போ நம்ம ஒரு லைட்டாக ஒரு கர்வ் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். போட போட வந்துடும். பேப்பர் கட்டிங்க கட் பண்ணி பாருங்க. நான் வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசல, தையல் புதுசாக பழகுறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கும். பயப்படாம பண்ணுங்க. ரெடி அளவு ஒரு மார்க், இங்கே ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணிட்டு சென்டர் ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த இடம் வந்து இப்படி வி மாதிரி போட்டுக்குங்க. பாருங்க, மடிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம இப்படி மடிக்கிறப்ப இந்த இடம் பாருங்க நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடும். இந்த இடத்துக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கு தான் இந்த கிராஸ் பண்றதுன்னு சொல்றது. இது உள் சைடு வேணாலும் நான் மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இப்படி வரும். இதே நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணோம்னா இந்த இடம் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, அப்ப ஸ்லீவ் ஒரு சிலருக்கு பத்தாம போயிடும். அப்புறம் ரொம்ப 1.5 இன்ச் நம்ம வைக்கிறோம்னா அப்புறம் 1 இன்ச் தான் இந்த கேப் வரும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டுங்க அப்படின்னு சொல்றது. நம்மளோட வீடியோஸ் பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில இருந்தெல்லாம் பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பாக்குறப்ப. இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் நானு. இனிமே உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூவா வரும். கொஞ்சம் மழையின் காரணமா டிலே ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 1.5 இன்ச்சு விட்டு 1.25 வச்சோமா, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுருங்க. 1 இன்ச்சு விடலாம், 3/4 இன்ச்சு விடலாம். அதுல இருந்து நம்ம சென்டர் பண்ணிக்கணும். பாருங்க, 5.5 வருதா? அதுல 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 3/4 இன்ச்சு அப்படி அப்படி ஒரு கேவ் வரைஞ்சி விட்டீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லைட்டா அப்படி பெண்ட் பண்ணி ஒரு எஸ் ஷேப்ல நீங்க கட் பண்ணோம். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு எஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்ப கரெக்டா வரும். பாருங்க, கட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணாலும் சரி, இன்ட்டு மார்க் பண்ணாலும் சரி, அர்க்காத் பண்ணாலும் சரி, நான் எப்பவுமே அர்க்காத் பண்ணி வச்சுக்குவேன். பாருங்க, எல்லா இதுலயும் நீங்க வேணா இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க அர்க்காத் பண்ணுங்க, அதான் கரெக்டா இருக்கும். இப்போ என்னடான்னா நம்ம ஸ்லீவ் கட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.